என்னடா இது வாழ்க்கை! ஞாயித்துக்கிழமை கூட வேலைக்கு போறோம். பப்ளிக் ஹாலிடே கூட வேலைக்கு போறோம். ஆனா வந்து பார்த்தா, கையிலயும் பையிலயும் ஒண்ணும் நிறைய மாட்டேங்குது. ஏன்டா இதுக்கு பேசாம ஊர்லயே வேலை பார்த்துருக்கலாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். ஆனா ஒரு சிலர் வந்து முன்னாடிலாம் வெளிநாட்டுல வந்து வேலை பார்த்தவங்க நல்லா ஊர்ல முன்னேறிக்கிறாங்களா வச்சுக்கலாம் பார்த்தோன்னா, ஆமாங்க. அவங்க வந்துட்டு ஐடியாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க ஒர்க் பண்ணிட்டு ஊர்ல ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. பிசினஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு காசு அங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அங்கிருந்து ஒரு வருமானம், இங்கிருந்து ஒரு வருமானம், டபுள் வருமானம் பார்த்திருப்பாங்க. அதனால வந்து அவங்க சீக்கிரம் முன்னேறியிருப்பாங்க தவிர, இங்க வெளிநாட்டு வேலைகள் மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க முன்னேறியிருக்க மாட்டாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கஸ் வந்து பைக் பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்பீடா ஓடுங்க. காதே பிச்சுட்டு போயிரும். அப்படி தலைகீழ ஓடும், அப்படி ஓடும், இப்படி ஓடும். அது மாரி தான் நீங்க வெளிநாட்ல என்னதான் கஷ்டப்பட்டாலும் வச்சாலும், சர்க்கஸ் பைக் எப்படி அந்த ரிங்குக்குள்ள ஓடிட்டு கிடக்கோ, அது மாரி தான் ஓட முடியுமே தவிர, வேற எந்த ஏரியாவுக்கும் போவாது. இதே நம்ப ஊர்ல வேலை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பைக்ல வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போலாம். இன்னொரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போலாம். அது ஒரு எல்லைய தொடும். ஆனா வந்து சர்க்கஸ் பைக்கு தாங்க நீங்க வந்து வெளிநாட்ல வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தா, சர்க்கஸ்ல பைக் ஓடுற மாரி தான். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, கவனமா காசு பணம் சேமிச்சு ஊர்ல போய் செட்டில் ஆக பாருங்க.